நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் உயிரிழப்பு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மே 2ஆம் தேதி மாயமானதை அடுத்து அவருடைய மனைவி காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தார். பின்னர் மே 4ஆம் தேதி உடல் எரிக்கப்பட்ட நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தற்போது தமிழ்நாட்டையே உலுக்கியது. அவரது உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்த பின்னே அவர் எரிவூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் உயிரிழப்பு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.